98, 99, 2000, 2001, like I was like 2000 நினைக்கிறேன். Yeah. Those years literally I was there in KGF, Kolar Goldfields. கோலார் தங்கவயலில் தான் நான் இருப்பேன். கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர், கர்நாடகா பார்டர், தமிழ்நாடு பார்டர் ஃபுல்லாகவே வந்து அப்பாவோட குவாரிகள் இருக்கும், கிரானைட் பிஸ்னஸ். ஸோ நான் தான் ஃபுல்லாகவே வந்து மேற்பார்வை பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த வயசில். அது முடித்த உடனே சரிடா ஓகே இப்போது ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு, நீ போய் என்ன ராம்கோபால் வர்மா கிட்ட சேரணும் அப்படின்னு சொன்னோடனே அம்மா ஒத்துக்கல, நீ பாம்பே எல்லாம் போக முடியாதுன்னு. தென் ஒன்னே டிசைடட் ஓகே சரி அர்ஜுன் சார் கிட்ட சேர்த்து விட்டார் அப்பா. தட்ஸ் வேர் ஐ தாட் ஓகே மை ட்ரீம் இஸ் கோயிங் டு கம் ட்ரூ. ஒரு உதவி இயக்குனராக வந்து கற்றுக்கிட்டு இல்லை பயணிக்கலான்னு. எப்படி ஒரு காலேஜ்ல வந்து பயங்கர ஒரு வால் பையனா இருந்தீங்க, இன்னொரு பக்கம் அப்பா கூட போது ஒரு பொறுப்பான ஒரு பையன், எப்படி இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் டக்கு நடந்துச்சுல? இட்ஸ் பின் அ டிரான்சிஷன் சொல்லுவேன். லைக் ஒரு கட்டம் வரைக்கும் பெண்களே இல்லாத ஒரு ஸ்கூலு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும். ஆனால் விஸ்காம் சேரும் போது எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கோ எஜுகேஷன் இந்த என்டையர் காலேஜ். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் நான் எவ்வளோ லக்கின்ட்டு, மற்றவங்களாம் எவ்வளோ அன்லக்கின்ட்டு. இட் வாஸ் லைக் கம்ப்ளீட் ட்ரான்சிஷன் அவுட் சைட். நான் அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஐ லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, பொறுமை. அப்புறம் கோவம் இருந்தது, உச்சகட்ட கோவம், அது பயங்கரமான கோவம். அது வந்து யூனோ யூ வில் ஹாவ் டு ஹாவ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் விஷால்னு சொல்லலாம். அந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இருக்கணும் லேபர் அந்த வயசில். இப்போ 20 வயசில் வந்து ஒரு பையன் சொல்கிற இவன் என்ன வந்து சொல்கிறான் அப்படின்னு ஏன்னா அத்தனை லேபரர்ஸு, குவாரிஸு, 9 பிரான்ச் ஆஃபீஸஸ், லிட்ரலி 300 கிலோமீட்டர்ஸ் ஐ யூஸ் டு ட்ராவல். ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு டெய்லி ட்ராவலு, வண்டி ஓரமாக ரோட்டோரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே சீட்டை சாய்ச்சிக்கிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மூஞ்சால் மீட்டு மறுபடியும் இதுதான் என் வாழ்க்கையாக இருந்தது அந்த டைமில்.